ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. கூட்டணி தர்மத்தை மீறி காங்கிரஸ் மகளிர் அணி நிர்வாகியை திமுகவில் இணைத்திருப்பதாக கூறி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக பொங்கி எழுந்த MP ஜோதிமணி கூட்டணிக்குள் கசப்பான சம்பவங்கள் நடக்கக்கூடாது என கூறியிருப்பது கரூர் அரசியல் களத்தில் ஹாட் டாபிக்காக மாறியுள்ளது. காங்கிரஸ் கட்சியை செந்தில் பாலாஜி அவமதித்து விட்டதாக ஜோதிமணி பொங்கி எழுந்த கதை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஜெயிலில் இருந்து வெளியே வந்த செந்தில் பாலாஜியின் கையை பிடித்து அன்று அன்பு மழை பொழிந்த MP ஜோதிமணிக்கு திடீரென என்ன ஆனதோ அண்ணனுக்கு எதிராகவே பொங்கி எழுந்து லைம்லைட்டில் வந்திருக்கிறார். கொங்கு திமுகவில் பவர் சென்டராக இருக்கும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தனது Facebook பக்கத்தில் பதிவு போட்டிருந்தார். அதாவது கரூர் நகர காங்கிரஸ் மகளிர் அணி தலைவி கவிதா திமுகவில் இணைந்ததாக செந்தில் பாலாஜி பதிவை போட்டு பல நாட்கள் ஆகியும் கூட திடீரென எதிர்வினையாற்றி இருக்கிறார். அர்ஜென்டினாவில் அவசர வேலைகளில் இருந்ததாக குறிப்பிட்டு ஜோதிமணி வெளியிட்ட பதிவில் கூட்டணி தர்மத்தை மீறி காங்கிரஸ் கட்சி நிர்வாகியை திமுகவில் சேர்த்திருப்பதாக பொங்கி எழுந்ததோடு கூட்டணியின் பெயரால் நிகழும் அவமரியாதையை ஒருபோதும் ஏற்க முடியாது எனவும் கூட்டணியில் இது போன்ற கசப்பான சம்பவங்கள் இனிமேல் நடக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் ஆவேசமாக இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் கடைசியாக பின் குறிப்பு என குறிப்பிட்டு மகளிர் காங்கிரசின் கடுமையான எதிர்வினையை அடுத்து செந்தில் பாலாஜியின் பதிவு நீக்கப்பட்டிருக்கிறது எனவும் பதிவிட்டிருந்தார். சத்தியமூர்த்தி பவனில் இடியே விழுந்தாலும் எந்த சலனமும் இல்லாமல் அமைதியாக இருக்கும் ஜோதிமணி திடீரென செந்தில் பாலாஜிக்கு எதிராக பொங்கி எழுந்து பொதுவெளியில் கருத்து தெரிவித்தது கரூர் அரசியலில் பரபரப்பை கிளப்பி இருக்கிறது. 2018ஆம் ஆண்டு திமுகவுக்கு வந்த செந்தில் பாலாஜி மொத்த கொங்கு மண்டலத்தையும் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார். அந்த வகையில் 2019 தேர்தலில் கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் ஜோதிமணியை MP ஆக்கியதில் செந்தில் பாலாஜிக்கும் பெரும் பங்கு இருக்கிறது. ஆனால் வெற்றி பெற்ற பிறகு ஜோதிமணியின் அணுகுமுறை மாறவே இருவருக்கும் இடையே மோதல் போக்கு தொடங்கியது. அடிக்கடி திமுகவிற்கு எதிராக ஜோதிமணி தெரிவிக்கும் கருத்துக்கள் செந்தில் பாலாஜி தரப்புக்கு எரிச்சலை கொடுக்கவே அண்ணன் தங்கை என பாசம் பாராட்டிய இருவரும் பாராமுகத்திலேயே இருந்தனர். இதனால் 2024 நாடாளுமன்ற தேர்தல் வந்தபோது கரூர் தொகுதியை காங்கிரசுக்கு ஒதுக்கக்கூடாது என திமுகவினர் போர்க்கொடி தூக்கிய நிகழ்வுகளும் நடந்தேறின. ஆனாலும் கூட்டணி கணக்கை மனதில் வைத்து கரூர் தொகுதியை காங்கிரசுக்கே திமுக ஒதுக்க இரண்டாவது முறையாக ஜோதிமணி வேட்பாளராக நின்று வேறு வழியே இல்லாமல் ஜோதிமணியை வெற்றி பெற வைக்க வேண்டிய சூழலுக்கு செந்தில் பாலாஜி தள்ளப்பட்டார். ஆனாலும் அவ்வப்போது தூக்கத்தில் இருந்து வீறிட்டு எழுந்ததைப் போல சர்ச்சையாக பேசி வரும் ஜோதிமணி சமீபத்தில் காமராஜர் குறித்து திருச்சி சிவா பேசிய விவகாரத்தில் கூட திமுகவின் கட்டுக்கதைகளால் காமராஜர் வீழ்த்தப்பட்டார் என பேசியதும் பூதாகரமானது. தற்போதும் அதே மாதிரி கூட்டணி தர்மத்தை மீறிவிட்டதாக செந்தில் பாலாஜிக்கு எதிராக டென்ஷன் ஆகியிருக்கிறார் ஜோதிமணி. இது ஒரு பக்கம் இருக்க சில நாட்களுக்கு முன்பாக 12 தொகுதிகளை திமுகவிடம் கேட்போம் என துரை வைகோ சொன்ன அடுத்த சில நாட்களிலேயே மதிமுகவை சேர்ந்த முத்துரத்னத்தை அழைத்து சென்று திமுகவில் இணைத்துக் கொண்டார் செந்தில் பாலாஜி. அந்த வரிசையில் காங்கிரஸ் மகளிர் அணி நிர்வாகியின் இணைப்பும் இருக்கலாம் என சொல்லப்படுகிறது. கடந்த சில நாட்களாக ஆட்சியில் பங்கு வேண்டும், அதிக தொகுதிகள் வேண்டும் என காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த MLA ராஜேஷ், KS அழகிரி போன்றவர்கள் பேசி வரும் நிலையில் அதற்கான மறைமுக எதிர்வினையாக காங்கிரஸ் மகளிர் அணி நிர்வாகியை திமுகவில் இணைத்திருக்கலாம் எனவும் சொல்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் பாசமலர் அண்ணன் தங்கையிடையே பனிப்போர் பற்றி எரிய தொடங்கியிருப்பது வெறும் வாய்க்கு அவல் போட்ட கதையாக குதூகலமாக இருக்கிறது. ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.